அனிமேஷன்லயே பாத்தீங்கன்னா மாடலிங் பண்ற ஆர்டிஸ்டா தான் அவங்க லைஃப் ஃபுல்லா. அதாவது என்னன்னா ஒரு ஜாபுக்குன்னு நம்ம போறப்ப அவங்க அப்படிதான் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஓகே. உங்களுக்கு எந்த டேலண்ட் இருக்கோ அந்த ஆர்டிஸ்டா தான் உள்ள எடுப்பாங்க. ஓகே. ஏன்னா இதுல வேரியேஷனான டிஃப்ரெண்ட் இது இருக்கு. ஓகே. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு அனிமேஷன் எடுத்துக்கிட்டா 2D அனிமேஷன் 3D அனிமேஷன் வரும். ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 2D அனிமேஷன்ல ஸ்கெட்ச், அதாவது டிராயிங் பண்றதுக்குன்னே ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஆமா. அந்த டிராயிங்கை அனிமேட் பண்றதுக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ம். ஸோ இதுலயே 2 வேரியேஷன். 3D எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. ம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இப்போ ஒரு கேரக்டர் டிசைன் பண்றோம் அப்படின்னா கேரக்டர் மாடலிங்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த கேரக்டர் மாடலிங்லயே ஃபேஸ் மாடலிங்னு தனியா இருக்கு, பாடி மாடலிங் தனியா இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் மாடலிங்னு தனியா இருக்கு, எக்ஸ்டீரியர் மாடலிங் தனியா. இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ஆளை தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஒரு அனிமேஷன் கம்பெனின்னு எடுக்கிறப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆள் எடுக்க மாட்டாங்க.